சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Admission open for NEET repeaters. Join Velamala IIT NEET Academy. Scholarship worth 5 crores. Dr. Srivarma's Wellness Guruji ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் படத்தை நிறைய எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் அவர்கள் டில்லி, செந்தூர பாண்டி இது மாதிரி படங்கள்லாம் நிறைய பார்க்கும்போது அந்த ஒரு ஆக்ஷன் பிடிக்கும். அதில் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக நான் விஜயை ரசிக்கிறது உண்டு. எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சுன்னா 108 தொகுதியில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, ஆனால் ஆட்சி அமைக்க முடியல. அதுக்கப்புறம் நீங்கள் ஆளுநரை தளபதி அவர்கள் அடிக்கடிக்கு போய் சந்திக்கிறாரு, மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி இருந்துச்சுன்னா? ரொம்ப ஜெயிச்சாச்சு, அவர் 108 தொகுதி ஜெயிச்சாச்சு. நீங்கள் இதுக்கு மேலே நடக்கலைன்னா மீண்டும் தேர்தல் வச்சா 200 தொகுதியில் ஜெயிப்பார். அடுத்து வர 5 வருஷம், அது என்ன 5 வருஷம், அடுத்து வர எல்லா வருஷமும் நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். அதிமுக, திமுக எல்லா கட்சியும் விட்டுட்டு இங்கே 21 கூட்டணி, இங்கே 15 கூட்டணி, இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் எல்லாத்தையும் எடுத்து ஒரு தனி மனுஷனாக நிற்கும் போது இதை சமாளிக்க மாட்டார். ஏடிஎம்கேல இருந்திருக்கீங்க, டிஎம்கேல இருந்திருக்கீங்க, 2 கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து என்னடா இது ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்றாங்களே, இப்படி பேசுறாங்களே, இதெல்லாம் சாத்தியமான்னு நினைச்சு பாருங்க. என்னை பொறுத்தவரை அது சாத்தியம் இல்லைன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் கொஞ்சம் அரசியல் தெரியும். அப்படி சாத்தியப்படுத்தா தான் எம்ஜிஆர் போது பண்ணிக்கலாம். நீங்க பிரச்சாரம் போகும்போது இந்த கொளத்தூர் மக்கள் என்னென்ன மாதிரி கோரிக்கைகள் வச்சாங்கண்ணா உங்ககிட்ட? இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குங்க கொளத்தூர்ல. அம்பேத்கர் நகர்னு ஒன்று ஃபுல்லாகவே அது கஸ்டோடி லேண்டு. ஆனாலும் அரசாங்கம் நினச்சா பட்டா கொடுத்துருக்கலாம். எனக்கு 30 வருஷமாக இருக்காங்க. குடிநீர் வசதி கிடையாது, கழிவு நீர் வசதி கிடையாது. 30 ஆண்டு காலம் வாழ்றவங்கள எதையும் இல்லாமல் அதையும் செய்யாமல் அவங்கள ஒரே ஸ்டடியில் இதை மாதிரி இல்லை, நிறைய இடத்துல அந்த மாதிரி குளத்தூரை சுற்றி இருக்குது. விஜய் அவர்கள் அவரோட ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் மாதிரியே இருக்குது. அந்த போலீஸ்லலாம் ஃப்ரீடம் கொடுக்குறாரு, நிறைய ரவுடிங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டாஸ்மாகெல்லாம் மூடி இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜெயலலிதா ஸ்டைலில் பண்ணுறாருன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களே. இல்லை, அவர் அந்த மாதிரி ஸ்டைலுன்றதை விட நல்லது பண்ணுறாருன்னு நினைக்கணும். இன்னொருத்தரை பார்த்து அரசியல் பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கிட்ட இருக்கிற மக்கள் ஆதரவு இவர்கிட்ட இருக்குது, ஆளுமை ஜெயலலிதா அவர்கள் மாதிரி இருக்குன்னு பேசுகிறாங்க. எம்ஜிஆரோட இது ஆளுமையும் அவர்கிட்ட இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இவர் அந்தம்மா ஆளுமையும் இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்தம்மாவும் நெருங்க முடியாது. அவங்கள அவ்வளோ ஈஸியாக சந்திக்க முடியும். அவங்கள அவ்வளோ சீக்கிரம் நெருங்கலாம் முடியாது. இவரை சாதாரணமாக நெருங்கலாம். அதுதான் அந்தம்மாவுக்கும் இவருக்குள்ள வித்தியாசம். திமுக கூட்டணியில் இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ தாவேகா கூட்டணியில் இருக்காங்க. எல்லாருக்குமே அமைச்சர் பதவிகள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே செஞ்சுருக்காரு. நான் ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காரு. இதை எப்படி பார்க்கணும்? சொன்னதை செய்தார். டே 1 அவர் அதை சொன்னார், டே 1 முடிச்சிட்டார். 15 டேஸ்லேயே ஆட்சி அமைச்சர் 15 டேஸ்லேயே அதை முடிச்சிட்டார். அதுதான் ஒன் சிங்கிள் மேன் ஆர்மின்ற நீங்க முதல் முறை மீட் பண்ணும்போது என்ன பேசினார் உங்ககிட்ட? என்ன சொன்னார்? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா அவர் அதாவது என்ன அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை எனக்கு ரசிகரா படத்தில் பார்த்து தானே நான் அவர் படம் நிறைய எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் படத்தை நிறைய பார்ப்பேன். எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் அவர்கள் டில்லி, செந்தூர பாண்டி இது மாதிரி படங்கள்லாம் நிறைய பார்க்கும்போது அந்த ஒரு ஆக்ஷன் பிடிக்கும். நல்லா நடிக்கிறது, தமாஷா பேசுறது. அதில் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக நான் விஜயை ரசிக்கிறது உண்டு. நைட்டில் கூட எப்போது கில்லி படம் பார்ப்பேன். கில்லின்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, அதை விரும்பி பார்ப்பேன். அதில் அந்த ஆக்ஷனு, அந்த பிரகாஷ் ராஜினுடைய அதெல்லாம் பார்ப்பேன். எல்லா விஜய் படமும் ரசித்து பார்ப்பேன். அதனால் அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது எனக்கு. இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அவரை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்தது. அப்போ நாங்கள் போய் கேட்கும்போது என்னை ஆதவ அர்ஜுனா தான் இட்டு போனார். இந்த நிலைக்கு நான் உட்கார்றதுக்கு முழு காரணமே ஆதவ அர்ஜுனா தான். அதை நாங்கள் வாழ்நாளில் நான் மறந்தாலும் என் நண்பர்கள் மறக்க மாட்டாங்க, என் குடும்பமும் என் பிள்ளைங்களும் மறக்க மாட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது உங்ககிட்ட பேசியிருப்பார்ல, என்ன சொன்னாருன்னா? அன்போடு வரவேற்றாரு. வரவேற்றோன்னே இப்போ இவங்கெல்லாம் ஒரு 5-6 பேர் கீழே உட்கார வச்சுருந்தோம்மா. அவர் வீட்டுக்கு கீழே இல்லை. நான் என்னை மட்டும்தான் கூப்பிட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் வாங்கன்னு பொதுச் செயலாளரும் ஆதரவு. அப்போது எங்கிட்ட மாதிரி இவங்கெல்லாம் கூட இருக்காங்க இல்லையா, பார்க்கணுமே அப்படின்னு. முதல்ல நான் போனேன்னே வாங்கினேன், அப்படி கூப்பிட்டாரு, சால்வை போட்டார். நானே கூப்பிட்டேன் மாதிரி நண்பர்கள் இப்போ 4 பேர் இருக்காங்க, ஒரு 10 பேர் கீழே வாங்க போகலாம் அப்படின்னு கீழே அவரே வந்தார் இறங்கி. அவரே வந்தார்? ஆமாம், அவரே கீழே இறங்கி வந்துட்டார். நான் கேட்டேன், அவங்க கேட்கறதுக்கு கொஞ்சம் வெக்கப்பட்டாங்க, நீயே கேளு அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், இந்த மாதிரி கூட நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க சேரத்துக்கு, வாங்கினேன் போகலாம் அப்படின்னாரு.
போட்டு எல்லாருக்கும் சால்வை போட்டு எல்லோரையும் அந்த துண்டுலாம் போட்டு மகிழ்ச்சார். நான் அன்றைக்கே சொல்லிட்டு வந்தேன், இந்த நார்த் மெட்ராஸை நாங்கள் வின் பண்ணி தரோம், நீங்கள் தான் முதலமைச்சராக வைங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தோம். அவர் என்ன சொன்னார் அதுக்கு? ரொம்ப சந்தோஷப்பட்டார். எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சுன்னா 108 தொகுதியில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, ஆனால் ஆட்சி அமைக்க முடியலையா? அதுக்கப்புறம் நீங்கள் ஆளுநரை வந்து தளபதி அவர்கள் அடிக்கடிக்கு போய் சந்திக்கிறாரு, மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி இருந்துச்சுண்ணே? அது ஒரு தவறான செயல் தானே. 108 தொகுதியை வந்து என்னுடைய அரசியல் இதுக்கு வந்து சிங்கிள் மெஜாரிட்டி யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிடுறது தான் முறை, அவங்க கூப்பிடுறது தான் வழக்கம். அவங்கள கேட்டிங்கன்னா இல்லை எங்களுக்கு வந்து 1 வேணும் அப்படின்னு ஆளுநர் அவருடைய இதுக்கு சொல்கிறார். நம்ம அது தவறுன்னு சொல்ல முடியாது. சரி, என்னுடைய நினைப்புன்னா எப்படி ஆனாலும் ஆட்சியை அமைப்போம், ஆட்சி இல்லைனாலும் எதிர்கட்சியாக உட்காருவோம். ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எடப்பாடி அவர்கள் முதல்வர்னு சொல்கிறாங்க, திருமாவர்கள் முதல்வர்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் எப்படி இருந்துச்சுண்ணே உங்களுக்கு? நான் அதை கேர் பண்ணல. அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம தலைமை அந்த டீப்பெல்லாம் நம்ம போல நம்ம ஜெயிச்சாச்சு. அவர் 108 தொகுதி ஜெயிச்சாச்சு. பார்ப்போம் மக்கள். நீங்கள் இதுக்கு மேலே நடக்கலைன்னா மீண்டும் தேர்தல் வச்சா 200 தொகுதியில் ஜெயிப்பார். அந்த தைரியம் இருக்குது. இது வந்து எப்படின்னா நம்ம லிமிட் இவ்வளோ தான், அதுக்கு மேலே நம்ம போக முடியாது இல்லையா? அது அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கு மேலே அரசியலில் எல்லோரும் அவரும் இவ்வளோ பெரிய ஒரு கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்து 2 கட்சி அதிமுக திமுக எல்லா கட்சியும் விட்டுட்டு இங்கே 21 கூட்டணி, இங்கே 15 கூட்டணி, இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் எல்லாத்தையும் எடுத்து ஒரு தனி மனுஷனாக நிற்கும் போது இதை சமாளிக்க மாட்டாரா? இல்லைண்ணா, இப்போ எல்லாரையும் எடுத்து மக்கள் கூட தான் கூட்டணி 2 திராவிட கட்சிகளை தோக்கடிச்சு வின் பண்ணிட்டாரு. ஆனாலும் இந்த மனுஷனை இவ்வளோ அலக்களிக்கிறாங்களே, தினமும் போகிறாரு, ஆளுநர் மாளிகைக்கு போகிறாரு, பேசுகிறாரு, திரும்ப வராரு, கூட்டணிக்கு வரேன்னு சொல்கிறாங்க. இந்த டாக்லாம் போகும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும்ல? பயங்கர கஷ்டமாக இருக்கும். பயங்கர மன கஷ்டமாக இருந்தது, ஃபீலிங்காகவும் இருந்தது. ஒரு தனி மனுஷனை இவ்வளோ துன்புறுத்துறது வந்து மக்கள் மத்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் ரொம்ப நம்ம சும்மா இருந்தால் கூட மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு எழுச்சியாக போயிடுச்சு. அதனால் எல்லாத்துக்கும் மேலே இறைவன் இருக்கான் இல்லையா? இதை கேள்விப்படும் போது எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் ஏடிஎம்கேல இருந்திருக்கீங்க, டிஎம்கேல இருந்திருக்கீங்க, 2 கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து என்னடா இது ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்கிறாங்களே, இப்படி பேசுகிறாங்களே, இதெல்லாம் சாத்தியமானு நினச்சி பார்த்தீங்க? இல்லை, என்னை பொறுத்தவரை அது சாத்தியம் இல்லைன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் கொஞ்சம் அரசியல் தெரியும், அது சாத்தியப்படாது. ஏன்னா நீங்கள் உங்கள் அனுபவத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க, நீங்கள் 40 வருஷமாக வழியே கிடையாது. அப்படி சாத்தியப்படுத்தா இருந்தால் எம்ஜிஆர் இருக்கும்போதே பண்ணியிருக்கலாம். ஆனால் நவீன் பட்நாயக் அப்பயே முரசொலி மாறணும் பண்ணாங்க, அதையே பண்ண முடியாது போச்சு. திமுக தீய சக்தின்றதுனால தானே அவரே புரட்சி எம்ஜிஆரே வந்தார். அதனால் இது சாத்தியப்படாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னை பொறுத்தவரை நல்லா தெரியும். நீங்கள் பிரச்சாரம் போகும்போது இந்த கொளத்தூர் மக்கள் வந்து என்னென்ன மாதிரி கோரிக்கைகள் வச்சாங்கண்ணா உங்ககிட்ட? இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குங்க கொளத்தூரில், ஆனால் இது வந்து ஒரு சிஎம் தொகுதின்னு சொல்கிறாங்க, ஸ்டார் தொகுதின்னு சொல்கிறாங்க, ஆனால் அடிப்படை வசதியிலேயே சில பிரச்சனைகள் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. என்னென்ன மாதிரி? நிறைய பேர் மனு கொடுத்துருக்காங்க. அப்பவே இது மாதிரி இன்டீரியர் உள்ளே போகும்போது அம்பேத்கர் நகர்னு ஒன்று இருக்குது, ஃபுல்லாகவே அது கஸ்டோடி லேண்டு. ஆனாலும் அரசாங்கம் நினச்சா பட்டா கொடுத்துருக்கலாம். இன்றைக்கி 30 வருஷமாக இருக்காங்க. அது வந்து இன்னும் அந்த செம்மண் கல் போட்டு அவங்களே இன்னும் மற்ற குடிநீர் வசதி கிடையாது, கழிவு நீர் வசதி கிடையாது. ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று சாத்தியக்கூறு பண்ணியிருக்கலாம். ஒன்று வேறு இடத்துல மாற்று இடம் கொடுத்துருக்கலாம். 30 ஆண்டு காலம் வாழ்றவங்கள எதையும் இல்லாமல் அதையும் செய்யாமல் அவங்கள ஒரே ஸ்டடியில் இதை மாதிரி இல்லை, நிறைய இடத்துல அந்த மாதிரி குளத்தூரை சுற்றி இருக்குது. அதே மாதிரி கண்ணேஸ்வரர் திட்டம்ன்ற ஒரு இடம், கேசி கார்டன் இங்கிலீஷில், தமிழில் கண்ணேஸ்வரர் திட்டம். அங்கெல்லாம் உள்ளூர் போனீங்கன்னா இந்த குளத்தை சுற்றி கொட்டா கட்டி ஒன்று அந்த இடத்த வந்து விக்கெட் பண்ணி சுத்தமாகலாம் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் பண்ணாமல் அந்த பழைய குடிசையெல்லாம் கட்டியிருந்து அவங்கள நம்ம ஏழைங்களுக்கு அவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்து வெக்கேட் பண்ணணும். அதுவும் செய்யாமல் இதுவும் செய்யாமல் பட்டாவும் கொடுக்காம ஏவியும் கொடுக்காம ரோடையும் போடாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் நான் சுற்றி பார்த்தேன். எனக்கு 25 வருஷமாக அந்த நிலைமை எனக்கும் தெரியும். அதனால் அதெல்லாம் போய் இன்டீரியராக போய் எதுவும் அவர் செய்யலை. ஏன்னா நீங்கள் இதே தொகுதி இங்கேயே பிறந்து வளர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் என்னடா மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாமல் இருக்காங்களேன்னு தெரியும். நிறைய கஷ்டங்கள் என்ன சும்மா வந்து இப்போ கூட அவர் கட்டியிருக்க இடங்கள்லாம் இருக்குது இல்லையா, நிறைய கேஸில் இருக்குது. அப்படியா? அது மீறி உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. கேஸு நடந்துட்டு இருக்குது, பூங்காவுக்கெல்லாம் கேஸ் நடந்துருக்கு, இன்னும் வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் அரசாங்கத்தை பயன்படுத்தி கலெக்டர்லாம் அவங்க பயன்படுத்தி அரசாங்கத்தை பயமுறுத்தி அராஜகமாக கட்டி வெளியே அப்புறப்படுத்தி அதை கட்டி இதை கட்டி அதெல்லாம் ஒரு சில இடங்களில் பண்ணியிருக்காங்க. இப்போது அவர் சிஎம் ஆன அன்னைக்குனா ஜோசப் விஜயனும் நான் அவர் பேசும்போது தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே அவரை பார்த்தாங்க, கொண்டாடினாங்க, எல்லாருமே சொல்லலாம். அது எப்படி இருந்துச்சுண்ணா அன்னைக்கு நீங்கள் நேரில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அது இல்லை சார், மன மகிழ்ச்சியாக தானே இருக்கும். எங்கே ஒரு பெரிய மன மகிழ்ச்சி, உள்ளார்ந்த மகிழ்ச்சி. அதாவது வெளி மகிழ்ச்சி இல்லை, உள்ளார்ந்த மகிழ்ச்சி. ஒரு தனி மனுஷனை
ஒரு ஆளை ஒரு கட்சியாக நிறுத்தி இது சாமர்த்தியமான ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. எவ்வளோ விமர்சனங்கள் பண்ணாங்க. கூட்டம்லாம் பெரிய ஓட்டா விமர்சனம். மாறுமா, இவங்களுக்குலாம் ஓட்டர் ஐடி கூட இல்லைன்ற மாதிரி எல்லாம் ஓட்டர் பேசினாங்க. ஐடியில் சொந்த வாழ்க்கையில் ஓட்டு எல்லாம் போடுறதுக்கு பத்தி ஆள் பேசினாங்க. கிடையாது. ஆ. சரியான நிர்வாகத்தை கட்டமைக்கல. பல பேச்சுக்கள், 1-2 பேச்சுக்களில் பல பேச்சுக்கள். நம்மளே ஜெயிப்பான்ற ஒரு நெருக்கடி தான். அதாவது அவர் ஜெயிப்பாருன்றது நம்பிக்கையெல்லாம் எனக்கு இருக்குது. எல்லாம் அந்த மக்கள் ஆதரவு நிறைய இருக்கு. ஆனா மக்கள் எதிர் ஆதரவு. ஒரு நெருக்கடி அதிகமா இருக்கு. நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும்போது இது சிஎம் தொகுதி அப்படி மக்கள் பேச தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு தான் போயிருக்கோம். ஆனால் அவரை பொறுத்தவரையிலும் எனக்கு ஒரு 80-70 சீட்டு வருவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை அதிகமாகிடுச்சு. இப்போ நீங்க கலைஞர் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்கண்ணா. கலைஞர் அவர்கள் கூட நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் கூட வேலை செஞ்சிருக்கீங்க. இப்போ விஜய் அவர்கள் அந்தம்மா கூட ஒர்க் பண்ணலையே. கூப்பிட்டாங்க, போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ்லேயே அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட். ஒரு தடவை அவங்கள கூப்பிட்டு தனிமையாக கூப்பிட்டாங்க, பேசினேன். அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க முடியல, ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. இப்போ கலைஞர் அவர்கள் கூட வேலை செய்யும் போது எப்படி இருக்கும்? அவர் பேசியிருக்கீங்களா நேரில்? அவரோட அனுபவம் வேறு. வயசில் பெரியவர், மூத்தவர், நல்லா ஒர்க்கருக்கு நல்லா மரியாதை கொடுப்பாரு. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஃபீல்டு ஒர்க்கருக்கு எத்தனையோ முறையில் என்னை ஃபோனில் கூப்பிட்ருக்காரு. இப்போ விஜய் அவர்கள் அவரோட ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் மாதிரியே இருக்குது. அந்த போலீஸ்லலாம் ஃப்ரீடம் கொடுக்குறாரு. நிறைய ரவுடிங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டாஸ்மாகெல்லாம் மூடியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜெயலலிதா ஸ்டைலில் பண்ணுறாருன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களே. இல்லை, அவர் அந்த மாதிரி ஸ்டைலுன்றதை விட நல்லது பண்ணுறாருன்னு நினைக்கணும்மா. நல்லது ஃப்ரீயாக எல்லாரையும் பார்க்க விட்றாரு. வந்த உடனே 717 கடை மூடினார். அவருக்கு இந்த வருமானம் அந்த வருமானம். மக்கள் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், படிக்கணும், படிக்கிற கோயில் தலம் அந்த இதெல்லாம் நல்லா இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணமாக தவிர இன்னொருத்தரை பார்த்து அரசியல் பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கிட்ட இருக்கிற மக்கள் ஆதரவு இவர்கிட்ட இருக்குது. ஆளுமை ஜெயலலிதா அவர்கள் மாதிரி இருக்குன்னு பேசுகிறாங்கண்ணா. எம்ஜிஆரோட ஆளுமே அவர்கிட்ட இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இவர் அந்தம்மா ஆளுமையும் இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்தம்மாவும் நெருங்க முடியாது. அவங்கள அவ்வளோ ஈஸியாக சந்திக்க முடியாது. அவங்கள அவ்வளோ சீக்கிரம் நெருங்கலாம் முடியாது. இவரை சாதாரணமாக நெருங்கலாம். அதுதான் அந்தம்மாவுக்கும் இவருக்குள்ள வித்தியாசம். அந்தம்மா சிங்கமாக வேலை செஞ்சால் கூட இவர் ஒரு சாதாரணமாக அவங்கள மாதிரி உள்ளே நெருங்க முடியாத போலீஸ் அந்த அளவுக்கும் பண்ணல. அவர் எல்லாரையும் பார்த்து ஹாய்ன்றது, பேசுகிறது, அவரே திரும்பி பேசுகிறது, அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ ரவுடிஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது அவருக்கு அவர் எல்லாத்தையும் பழக்கணும். வர நம்ம சொல்கிறதுக்கு தான் பெருமை தவிர அவர் உள்ளே இருக்கார். அது எவ்வளோ பார்த்துருப்பார். சினிமா துறையில் இருந்தாலும் வெளியே சுற்றும்போது எவ்வளோ பார்த்துருப்பார். எவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க. அப்போ எல்லா ரவுடிஸும் எல்லாம் இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். ஒன்றும் சினி ஃபீல்டில் இன்றைக்கி நேரத்துக்கு வரல. இல்லை, அவர் ஒரு 30 வருஷம் ஆச்சு இல்லையா. அதனால் எல்லாருக்கும் சமாச்சாரம் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது எல்லாம் அவருக்கு தெரியும். இப்போ ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெண்கள் அமைச்சர்களை நியமிச்சிருந்தாங்க. ஆனால் இவர் 4 பெண்கள் நியமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் அவங்கள அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு 8 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நான் அவர் ஒன்றும் ஜாதி பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் அவர் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பார்த்த மாதிரி தெரியல. அவர் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுவாங்களா, சரியான பெண்களுக்கு முன்னுரிமை தரணும், அதுதான் அவர் மனசில் இருந்திருக்கு. அவர் ஜாதியெல்லாம் பற்றி பேசுன மாதிரியே எனக்கு அதை மாதிரி நினச்சி கொடுத்தாருன்னு நான் நினைக்கல. பெண்கள் இருக்கட்டும், பெண்கள் நம்ம சமுதாயத்தில் பெண்கள் இருக்கணுன்றது தான் முன்னுரிமை. அது முன்னுரிமை தான் அவர் எடுத்திருக்காரு. சமுதாயத்தை பற்றிலாம் அவர் நினச்சே பார்த்துருக்க மாட்டார். இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விமர்சனங்களை பண்ணுறாங்கன்னா அறநிலைத்துறை பார்த்தீங்கன்னா பிராமணர் அவர்களுக்கு, ரமேஷ் அவர்களுக்கு கொடுத்துட்டாங்கன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதுதான் நான் முதல்ல சொல்கிறேன். அவர் ஜாதியை அவர் பார்த்ததில்லை. அவர் என்ன ஜாதின்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. இதுக்கப்புறம் தான் அவர் தெரிஞ்சிருக்கும். திமுக கூட்டணியில் இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ தாவேகா கூட்டணியில் இருக்காங்க. எல்லாருக்குமே அமைச்சர் பதவிகள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே செஞ்சுருக்காரு. நான் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது நல்ல விஷயமாக தானே பார்க்க முடியுது. சொன்னதை செய்தார். Day 1 பேசினார். ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தை சொன்னார். Day 1 முடிச்சிட்டார். 15 டேஸ்லேயே ஆட்சி அமைச்சர் 15 டேஸ்லேயே அதை முடிச்சிட்டார். அதுதான் ஒன் சிங்கிள் மேன் ஆர்மின்ற அலை தான். இப்போ கொளத்தூர் தொகுதியில் என்னென்ன மாதிரி பிளான் வச்சுருக்கீங்கன்னா, இப்போ மக்களை சந்திச்சிருப்பீங்க, நிறைய கோரிக்கைலாம் வச்சுருப்பாங்க. நான் இப்போ வரும்போது கூட பார்த்தேன், அவ்வளோ மக்கள் வெளியே நிற்கிறாங்க. தினமும் உங்களை மீட் பண்ணேன். என்னென்ன மாதிரி பிளான் வச்சுருக்கீங்கண்ணா ஃப்யூச்சர்? உட்புற சாலைகள் எல்லாம் சுத்தப்படுத்தணும், நல்ல குடிநீர் கொடுக்கணும், பாதாள சாக்கடை வெளியே வராமல், கழிவு நீர் வெளியே வராமல் மக்களை பாதுகாக்கிறது. அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான எந்த உதவியானாலும் நம்மால் செய்யக்கூடிய உதவிகள் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அவ்வளோதான் நம்ம கோரிக்கை. வேறு எங்கேயும் பெரிய கோரிக்கையாக இந்த மக்கள் இதில் நல்ல வசதி, ரோடு வசதிகள், குடிநீர் வசதி,
பாதாள சாக்கடை வசதி இதுதான் அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க, அதுதான் கேட்குறாங்க. இன்னும் நிறைய சில பழைய ஸ்கூல் பசங்கள் படிப்புக்கு ஸ்கூல் சேர்றதுக்கு. அதேமாதிரி இன்னொரு விஷயம் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, இந்த பழைய கேஸெல்லாம் வந்து விசாரிக்கணும். இந்த கிட்னி திருட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேகர் பாபு அவர்கள் இந்த எலெக்ஷன் டைமில் பிரச்சனை பண்ணார், அந்த கேஸை விசாரிக்கணும், செந்தில் பாலாஜி கேஸை வந்து விசாரிக்கிறன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக செய்யணும். அப்போ தான் மற்றவங்களுக்கும் வந்து அது பாடமாக இருக்கும். இனி வரும் காலத்தில் யாரும் அது மாதிரி செய்யக்கூடாது. அது வந்து ஒரு நல்ல முயற்சி, அதை செஞ்சே தீரணும். இது பழிவாங்கல்னு கூட அது அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். மற்ற யாரும் அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்றதுனால அதெல்லாம் வழக்குகள் பதிய தான் போகணும். அவங்களுக்கு தகுந்த முறையில் நடவடிக்கை எடுத்து தான் போகணும். அதில் தவறு இல்லை. ரொம்ப நன்றி. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Admission open for NEET repeaters. Join Velamala IIT NEET Academy. Scholarship worth 5 crores. Dr. Srivarma's Wellness Guruji ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500 946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.